கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை வந்து கடையிலே சொன்னீங்க, கிரில்லுக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி கீரி அழகாக நீட்டாக கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கீரி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டீஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். அந்த சிக்கன் வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் தயிர் வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். நல்லா ஒரு இதில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன். கெட்டி தயிராக இருக்கணும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர், அது நான் கலருக்காக தான் சேர்க்குறேன். அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். என்னோடது சின்ன டீஸ்பூன், அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். டீஸ்பூன்னா 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், நான்வெஜ்னாலே மஞ்சத்தூள் சேர்க்கணும், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள், அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர், இது காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ரொம்ப காரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பெப்பர்லாம் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா தூள், அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இவ்வளோதான். இதை நல்லா கிளறிட்டு நம்ம அந்த சிக்கனில் போட்டு ஒரு 8 hours ஊற வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் தயிர் வந்து 100 ml தான் போட்டிருக்கேன். கடையில் வாங்கின தயிர் தான். ஏன்னா அது நல்லா கெட்டியாக இருக்கும், அதனால அது போட்டிருக்கேன். அது மாதிரி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். நம்மளோட சில்லி பவுடர் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு காஷ்மீரி சில்லி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம சிக்கனில் கோட் பண்ணலாம். சிக்கனில் வச்சு நல்லா கோட் பண்ணிக்கலாம். உங்களோட சிக்கன் வந்து கொஞ்சம் இளம் கோழியாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 8 hours போதும். இல்லை ரொம்ப பெரிய கோழியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் நேரம் வைக்கணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லா வரும், சீக்கிரம் வேகும். நான் அவனில் இதை கிரில் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இந்த மசாலா நல்லா கோட் பண்ணியாச்சு. மசாலா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக, புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்படியே கோட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 8 hours வச்சுக்கலாம். நான் நைட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு காலையில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ காலையில் பண்ணிவிட்டு நைட்டுக்கு பண்ண போகிறேன். அதனால் நான் காலையில் பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் சும்மா மூடி வச்சுட்டு நைட்டு இதை கிரில் பண்ணலாம். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நம்மளோட சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கிரில் பண்ணலாம். கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நல்லா இந்த காலர் ரெண்டையும் நல்லா கட்டிக்கலாம் நூல் வச்சு. அப்போ தான் அது சுற்றும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை நல்லா நான் நூல் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா அது ஃப்ரீயாக இருக்குது. நான் அந்த மாதிரி பண்ணால் நூல் வச்சு கட்டாமல் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த கம்பியில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அந்த லாக்கை வந்து பாருங்கள், அந்த கிரில்லோட கம்பியில் நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இது இந்த மாதிரி இந்த சைடு வச்சு லாக் பண்ணி, இது ஒரு லாக் இருக்கும், டைட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடும் இருக்கும், அதையும் நம்ம வச்சு இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கலாம். அவனை வந்து 250 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். பவனை வந்து உங்களோட செட்டிங்ஸ் 250 டிகிரி இருக்குது. இது வந்து சிக்கனை அந்த கிரில் பண்ணுற அந்த மோடு அதில் வச்சுக்கணும். இங்கே வந்து
60 minutes 1 hour நான் வச்சிருக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ள வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு பாருங்கள் நல்லா ரொட்டேட் ஆகுது. இப்படி 1 hour இது அப்படியே ரொட்டேட் ஆகி நல்லா கிரில் ஆகும். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள் நல்லா பாருங்கள் நம்மளோட கிரில் சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆயிலே இல்லாமல் ஹெல்த்தியான இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.